Taste the Daily. திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் மேற்கு ஒன்றியத்தில் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணை செயலாளர் ரித்தீஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மாற்றுக் கட்சியினர் பலர் அதிமுகவில் இணைந்தனர். பெத்தநாயக்கன் பாளையம் பேரூராட்சி 13வது வார்டிற்குட்பட்ட திமுக, பாமக, தாவேக கட்சிகளை சேர்ந்த பலர் அக்கட்சிகளில் இருந்து விலகி தாவேக நிர்வாகி பாபு தலைமையில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் ஏபி ஜெயரங்கன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அதிமுக பாக முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி.கே. வைரமுத்து தலைமையில் நடைபெற்றது. இந்த பயிற்சி கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருச்சி மண்டல துணை செயலாளர் புல்லம்பாடி பழனிசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருச்சி மாவட்ட செயலாளர் காசிராமன் ஆகியோர் பாக முகவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கினர். மேலும் இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தொகுதி அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்த ஆலோசனைகள் கூட்டம் நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் டாக்டர் முத்தையா ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள், வாக்குச்சாவடி முகவர்கள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர்.